18th டிசம்பர் Thursday. மாயை. அநேக சொப்பனங்கள் மாயையாய் இருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாய் இருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்துரு. பிரசங்கி 5:7. ஆமாங்க, இந்த உலகத்துல நம்மளை பத்தி பெருமையா பேசுற உதடுகள் இருக்கு, நம்மள தாழ்மையா பேசுற உதடுகள் இருக்கு. அதெல்லாமே மாயைங்க. இந்த உலகத்துல நம்மளை பத்தி பேசுற எல்லாமே வீணானது. அதே போல நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு காணுவோம். அந்த கனவெல்லாம் எப்படி இந்த கனவு எப்படி கனவு நம்ம காண்றது நம்ம நடக்க போறது கிடையாது. அது எப்படி வீணும், அதே போலதான் இவ்வுலகத்துல இருக்கிற நம்மளை பேசுற வார்த்தைகளும் நமக்கு அது வீணானது. ஆனா நாம தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தையை நம்ம தேடணும். இந்த உலகத்துல அதுதாங்க நிலையானது. இவ்வுலக வாழ்க்கை நமக்கு மாயை. தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஞானத்தையும் தான் நம்ம நம்ப வாழணும். அவருக்கு நம்ம பயந்து நம்ம வாழணும். ஜெபம். ஞானமுள்ள தேவனே, இன்று உமக்கு பயந்து நடக்க உதவும். வீணான வார்த்தைகளை தவிர்க்க கிருபை தாரும். உமது ஞானத்தை தேட உதவும். ஆமேன். Have a joyful Thursday.